வெல்கம் டு எல்கே சர்வேஸ். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல வந்து AutoCAD எப்படி ரீசெட் பண்றது, அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது புது AutoCAD எப்படி நம்ம யூஸ் பண்ண AutoCAD ரீசெட் பண்றது. அதாவது ஒரு சில ரிப்பன்ஸ் நீங்க வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம், ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டா எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம CAD இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி கொண்டு வருவோமோ அதே மாதிரி எப்படி கொண்டு வரதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கமாண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ இந்த கமாண்ட் பாரே இல்லை, எனக்கு வேறு ஏதாச்சும் நான் ரிப்பன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன், இந்த ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் AutoCAD நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு AutoCAD இப்போ நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் மெனு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட் மெனுவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓவராலாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது விண்டோஸ் 7ல இப்படி இருக்கும், விண்டோஸ் 10லையும் இதே மாதிரி சேம் தான். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு AutoCADக்கான ப்ரோக்ராமுக்கான ரீசெட்ஸ் வந்து இங்கே இருக்கும், 2 இருக்கும். டிஃபால்ட்டாக அதுவே காட்டும். இப்போது என்கிட்ட வந்து 2 AutoCAD இருக்குது, ஒன்று சிவில் 3D இருக்குது, ஒன்று நார்மல் AutoCAD இருக்குது. இப்போ நான் நார்மல் AutoCAD தான் நான் யூஸ் பண்ணணும், அது 2017. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட்ன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டிங் AutoCAD சிவில் 3Dன்னு சொல்லி காட்டுது. எனக்கு சிவில் 3D தேவையில்லை, மறுபடியும் நான் ரீசெட்னு சொல்லி கொடுக்குறேன். ரீசெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் AutoCAD வந்து ரீசெட் ஆகிற ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு AutoCAD 2017 இங்கிலீஷ் வில் பி ரிமூவ் ஆல் யூசர் கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற செட்டிங்ஸை பேக்கப் எடுக்கணும்னா பேக்கப் அண்ட் ரீசெட் கஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை எனக்கு எதுவும் பேக்கப் எதுவும் தேவையில்லை, எனக்கு சும்மா ரீசெட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ரீசெட் கஸ்டம் செட்டிங்ஸை கொடுத்துக்கோங்க. அதாவது செகண்ட் ஆப்ஷன்ஸ் ரீசெட் கஸ்டம் ஆப்ஷன்ஸ் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் செட்டிங் ஃபார் AutoCAD 2017 இங்கிலீஷ் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரீசெட்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ரிப்பேர் ஆகும். அதாவது 2017 AutoCADல வந்து ப்ரிப்பேர் ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிட்டு உங்களுக்கு புதுசாக வந்து ரீஇன்ஸ்டால் ஆகும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே இது முடிஞ்சிடும். பெரிய ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும், அதுவே ரன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AutoCAD உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதுவே ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நான் கேன்சல் பண்ணது எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே கிரியேட் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கேன்சல் பண்ணியிருந்தேன், இது டிஃபால்ட்டாக அதுவே கிரியேட் ஆகிடும். நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணது எதுவுமே இதில் இருக்காது. ஓகேங்களா? அதாவது நான் என்னென்ன இதுக்கு அடிஷ்னலாக சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேனோ அதெல்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜும் வந்துடும். Autodesk ஆப் மேனேஜர் 2016 to 19 has been successfully loaded அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? AutoCAD சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம், அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணாமல் ரீசெட் மட்டும் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் முடிஞ்சால் உங்களால் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.